نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما وتكبيرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسوله وعلى آله சங்கைக்கும் மிக மேன்மைக்குரிய மாணவ கண்மணிகளுக்கும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து முதல்வர்களுக்கும் மற்றும் நமது ஷேഖனா ஆலா உஸ்தாத் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நம்ம எல்லாம் நல்ல ஒரு மஜ்லிஸிலே அமர வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் தினம் ஒரு நபியுல்லாஹ் என்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிக அற்புதமான ஒரு நபி. அது மட்டும் இல்லாம ஒரு அதிகமான மௌஜிசாத்தை கொண்ட நபி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய வம்சாவளியில வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியில் வரும்போதுதான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய யஹூதா, அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய ஃபாரூக், அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹசுரு, அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய இரம், அவினான், நஹ்ஷூன், சல்மூன், ஆமிர், உபை, ஈஷா, இவங்களுக்கு பிறந்தவங்க தான் யாரு? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையா இருக்கக்கூடிய ஈஷா அவங்க என்னன்னா ஒரு பனி இஸ்ரேல் கூட்டத்துல மிகவும் ஒரு மஷ்ஹூரியத்தான ஒரு பிரபல்யமான ஒரு நபர் என்று சொல்லலாம். செல்வந்தர் அவங்க ஒரு செல்வந்தரும் கூட. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கேட்டீங்கன்னா மொத்தம் 13 பிள்ளைங்க. 13மே என்னன்னா ஆம்பளை பிள்ளைங்க. அதுல கடைசியாக பிறந்த மகன் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஈஷா அவங்க அவங்களும் ஒரு நபியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சிஃபத் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான நபராக இருக்க மாட்டாங்க, ரொம்ப உயரம் கம்மியாக. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கண்ணு நீல கலர்ல இருக்கும் அவங்களுடைய கண்ணு. அதுவும் இல்லாம அவங்களுடைய முடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தி இல்லாத நீளம் இல்லாத ஒரு ஷார்ட்டா அவங்களுடைய முடி இருக்கும். அவங்களுடைய தோற்றம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு சூரத்தா இருக்கும். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய குணம் எப்படின்னா ஒரு அற்புதமான குணம் வாய்ந்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா ஏழை மக்களுக்கு சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு ஏழை மக்களை பார்த்தால் அதிகமாக அவங்களுக்கு உதவி செய்வதும், அது மட்டும் இல்லாம நோயாளியாக இருப்பவங்க நலம் விசாரிப்பது அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த குணம் உண்டு. அப்படிப்பட்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, யாருடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த தொழுகை என்று கேட்டால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த தொழுகை என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம யாருடைய நோன்பு அல்லாஹ்விற்கு பிடித்த நோன்பு என்று கேட்டால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த அந்த நோன்பு தான் பிடித்த நோன்பு என்று நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார். ஆக ஏராளமான சிறப்பை கொண்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்களுடைய குரல் குணம் எப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப அழகிய குரலாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா அவங்க அந்த ஜபூர் வேதத்தை ஓதும் பொழுது மரம், செடிகள், அது மட்டும் இல்லாம மிருகங்கள்,
பட்சிகள் போன்ற அனைத்துமே அந்த ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜபூர் வேதத்தை ஓதும் பொழுது அதை அனைத்துமே ரசித்து கேட்பாங்க. அவ அந்த அளவிற்கு அவங்களுடைய அந்த குரல் வளம் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க பாட்டு பாடினாங்கன்னா அதை கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தன்னைத்தானாவே மறந்து நின்றுவாங்க. அந்த அளவிற்கு அவங்களுடைய குரல் வளம், அவங்களுடைய அந்த சப்தம் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மௌஜிசாத்து சொன்னீங்கன்னா ஏராளமான மௌஜிசாத்து. சிறு வயதிலிருந்தே மிருகங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபியாக திகழ்ந்தாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல நபியாக திகழ்ந்தவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமயத்துல நபியாக திகழ்ந்த யாரு? ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுகிறான். ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சொல்றாங்க, ஷமவீலே, அதாவது உங்களுக்கு அடுத்ததாக நபியாக வரக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஈஷாவுடைய மகளிர் ஒருவர் தான் உங்களுக்கு அடுத்த நபியாக வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ். அது மட்டும் இல்லாம நீங்க போய் ஸ்ட்ரைட்டா நீங்க ஈஷாவுடைய வீட்டுக்கு போய் என்ன பண்றீங்க, அவங்களுடைய அனைத்து மகனார்களையும் பார்த்து அவங்களுடைய தலைக்கு மேல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு எண்ணெய் பாத்திரத்தை நீங்க தலைக்கு மேல வைங்க. எந்த எண்ணெய் பாத்திரம் நிரம்புகிறதோ அவர்தான் அடுத்த நபியாக வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார். பிறகு ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம் ஈஷா அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அனைத்து மகன்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்க அந்த எண்ணெய் சட்டியை ஒவ்வொருத்தருடைய தலைக்கு மேல வைப்பாங்க. அப்போ எந்த எண்ணெய் சட்டியுமே என்னன்னா நிரம்பி வழியல். அப்போ உடனே ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம் ஈஷா அவங்க கிட்ட கேட்பாங்க, இதுல உங்க பசங்களை வேற யாரும் வர வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ஈஷா அவங்க சொல்லுவாங்க, ஆமா என்னுடைய ஒரு கடைசி பையன் வர வேண்டியது இருக்கு. அவங்க காட்டுல என்னது ஆட்டு மந்த மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அவங்கள போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஈஷா அவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய வேலைக்காரர்களை விட்டு அவங்கள காட்டுல போய் அவங்கள கூப்பிட்டு அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்தது பிறகு ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த எண்ணெய் அந்த பாத்திரத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலை மேல வைப்பாங்க. வைக்கும் பொழுது அதுல இருந்து எண்ணெய் வடிஞ்சு அந்த பாத்திரத்திலிருந்து வெளியே வருது. அப்போ இந்த ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்த நபியாக வரவங்க இவங்கதான் அப்படின்னு. அப்போ நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சின்ன பையன், இருக்கிறே கடைசி பையன். அதனால ரொம்ப அவங்கள தலையில கை வச்சு ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க. பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியில் அவங்களுடைய இறுதி தருணம், அதாவது அவங்களுடைய மரணித்ததுக்கு பிறகு அவங்களுடைய அந்த மரண செய்தியை கேட்டு அனைத்து மக்களுமே என்னன்னா அவங்களுடைய அந்த அவங்களை பார்க்க வேண்டி வர்ற சமயத்துல அந்த சமயத்துல கடுமையான வெயில், மக்களால நிக்க கூட முடியல. எந்த அளவுக்குன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு அவ்வளோ கூட்டம், நிற்பது கூட இடம் இல்லாமல் கடுமையான வெயில்ல நிக்க முடியாம அல்லாஹ் என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய அனைத்து பறவைகளுமே என்னன்னா அந்த வரக்கூடிய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வந்தவர்கள் நிழலாக இருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆக ஏராளமான மோஜிசாத்தை கொண்ட நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நாமளும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.